ஹரே கிருஷ்ணா. இது வந்து ஸ்ரீமத் பாகவத்துல கேண்டோ 1ல 16வது அத்தியாயத்துல வரும். எப்படி வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து கலிய ரிசீவ் பண்றாரு, கலி புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹஸ்தினாபூர்ங்கிற தலைநகரத்துலதான் பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்தை ஆண்டுட்டு வர்றாரு. கலியுகத்தோட சிம்டம்ஸ் எல்லாம் பாக்குறாரு, அறிகுறிகள் எல்லாம் தெரியுது. ஏன்னா சில பிரஜைகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கலியுகத்துக்கே உகந்த அந்த தமகுணத்துல இருக்கிற ஒரு செயல்கள், தீய செயல்கள், அதர்ம செயல்கள் எல்லாம் செய்யறாங்க. அது வந்து இவருக்கு தெரிய வருது. 4 அதர்ம செயல்கள் இருக்கு அப்படிங்கறத நான் நேத்திக்கு சொன்னேன். அது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன செயல்கள் அதுன்னு? 4 அதர்ம செயல்கள். நான் வேணா க்ளூ கொடுக்கறேன். புலால் உண்ணக்கூடாது, அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னும் எல்லாம் தூங்கிட்டீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு வச்சுக்க கூடாது, அப்புறம் போதை பொருள்ல ஈடுபடக்கூடாது. இன்னொன்னு அது வந்து அது அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. பட் முக்கியமான இந்த 4 அதர்மம் அப்படின்னு சொல்றதுல வந்து இந்த 4 வரும். அது போதை பொருள், மது அருந்தது எல்லாம் அதுலயே வந்துருங்க மாதாஜி. பட் வெரி குட், அதுவும் தான். அடுத்த உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறது இப்ப உஷா மாதாஜி சொன்ன மாதிரி பசுவதை கூடாது, நம்ம அத மாமிசமாவும் சாப்பிடக்கூடாது, எதையுமே மாமிசம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு வந்து சூதாட்டம், அது இருக்கக்கூடாது. சோ 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மாமிசம் சாப்பிடுறது, தகாத பாலுறவு, சூதாட்டம், அதுக்கப்புறம் மது, போதை பொருட்கள்ல நம்ம ஈடுபடுறது. இது எல்லாமே வந்து கலியுகத்தோட அறிகுறிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது. இதுதான் வந்து ரூட் காசே. ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது ஏதாவது ஒண்ணு மூலியமா தான் வரும், இல்ல எல்லாத்து மூலியமா வரும். நேத்திக்கும் கூட பல டைம் நம்ம உதாரணம் வர்ற தினசரி வர்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்தோம்னாலே, செய்திகளை பார்த்தோம்னாலே இதுல 4ல ஏதாவது ஒரு விஷயங்கள்னால பிரச்சனைன்னு வரதான் செய்யுது. முக்கியமா 4மே பிரச்சனையா தான் இருக்கு. பட் எந்த நியூஸ பார்த்தாலும் இந்த 4ல ஏதோ ஒண்ணுன்னா அது வந்துருது. இப்ப மகாராஜ் பரீட்சத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல ஆப்வியஸ்லி. ஏன்னா அவரு ஒரு ராஜ ரிஷி, எவ்வளவு நல்ல பரம்பரையில வந்தவர். யுதிஷ்ட மகாராஜ், பாண்டவர்கள் எவ்வளவு சிறந்த பக்தர்கள், நாடு அதாவது உலகமே எவ்வளவு செழிப்பா இருந்தது. ஆனா இப்ப இப்படி ஸ்டார்ட் ஆகுது, கலியுகம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது அவருக்கு தெரியுது. அப்ப இவரு வந்து சத்திரியனா இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எதிரிய கொல்லணும் இல்லையா? இப்ப களிதான் இந்த இடத்துல எதிரியா இருக்கிற அப்படி. சோ இவர் என்ன பண்றாரு, தேரை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப அவரோட பிளாக் இருக்குங்களே, கொடி, அதுல வந்து சிங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இவரு ஹஸ்தினாபூர்ல இருந்து கிளம்பி அவரோட ஆர்மி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்றாரு, போகும்போது இந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இவரை வந்து, அப்கோர்ஸ் இவரு போற பர்பஸ் என்னன்னா உலகத்தை வந்து வெல்றது. இந்த ராஜாக்கள் அந்தந்த காலகட்டத்துல அந்த அவங்கதான் சக்கரவர்த்திங்கிறது நிரூபிச்சுக்கிறதுக்காக யாகங்கள் பண்றது, போர் புரியறது, அஸ்வமேத யாகம் பண்ணி இல்ல குதிரைகளை அனுப்பிச்சு அந்த என்ன சொல்றதுன்னா அப்ரூவல், யாரும் எகெயின்ஸ்டா இல்ல அப்படிங்கிற அப்ரூவல் கிடைக்க வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க, இந்த செயல்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. இப்ப இவர் வந்து அந்த உலகத்துக்கே ராஜாவா இருக்காரு, அவரு போறாரு. அப்ப வந்து போற டைம்ல எல்லாம் இவரை பாக்குறவங்க எல்லாம் வந்து எப்படி இவங்களோட சொந்த பந்தம், அதாவது பாண்டவர்கள், இவங்களோட முன்னோர்கள் வந்து கிருஷ்ணரோட எந்த அளவுக்கு அவங்க அந்யோன்யமா இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க சிறந்த பக்தர்களா இருந்தாங்க, இந்த அளவுக்கு பகவானோட திருப்பாத சேவையில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாம் அவங்க சொல்றாங்க. பரீட்சித் வர்றப்ப அதை பத்தி பேசுறாங்க. இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம்னா, இவங்க அம்மா அப்பா யாரு தெரியுமா, இவங்க கூட பிறந்தவங்க யாரு தெரியுமா, அவங்க தாத்தா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்களா, அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜ் வரும்போது அப்படி பேசுறாங்க.
சோ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அதாவது தன்னோட முன்னோர்கள் பாண்டவர்கள் இவங்களை எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி அவருக்கு பெருமையா இருக்கு. இப்ப இவர் அப்படியே வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு காளை ஒண்ணு இருக்கு. தர்மம் வந்து காளையோட ரூபத்துல இருக்கு. அந்த இடத்துல பசுவும் இருக்கு. அதாவது பூமாதேவி, அதாவது பூமி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பசுவோட ரூபத்துல இருக்காங்க. அவங்க கண்ணுல தண்ணி, அவங்களோட உடல்ல வந்து ஒரு பிரகாசம் இல்ல, பொலிவு இல்ல. அவங்க வந்து ஒரு குழந்தைய இழந்த ஒரு தாய் எப்படி காணப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சோகமான இதுல இருக்காங்க, சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்ப தர்மா அந்த காளை இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க கேக்குறாங்க அந்த பசுமாட்டு கிட்ட, ஏன் என்னாச்சு, எதனால நீ இவ்வளவு வருத்தமா இருக்க, ஏதாவது உனக்கு வியாதி வந்துருச்சா, இல்ல யாராவது உன்னோட சொந்தம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க அவங்கள நினைச்சு நீ கவலைப்படுறியா, இல்ல என்ன பத்தி கவலைப்படுற? ஏன்னா தர்மா வந்து ஆல்ரெடி 3 கால்களை இழந்து ஒத்த கால்ல இருக்கு. இது வந்து ஒரு சிம்டமேட்டிக்கா சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட தர்மம், அதாவது ஒரு தர்மம்ங்கிறது 4 பில்லரை கொண்டுதான் இருக்கும் இல்லைங்களா, 4 தூண்கள், தர்ம தூண்கள்னு சொல்லுவாங்க. சத்தியோகத்துல இருந்து துவாபர யுகம், அதாவது திரேத்த யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு வரும்போது ஒவ்வொரு காலா உடைஞ்சிட்டே வருதான் தர்மத்தோட கால். இப்ப கலியுகத்துக்கு வரும்போது 3 கால்கள் இல்ல, சத்தியம் அப்படிங்கிற காலை தவிர மீதி 3 கால்கள் இல்ல. அதாவது சுத்தமா இருக்கிறது, அதுதான் இந்த மாமிசம் சாப்பிடுறது, தகாத பாலுறவு, போதை வஸ்துக்கள்ல ஈடுபடுறதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி வந்தாச்சு இல்லையா. சூதாட்டமும் இருக்கு, பட் அது அந்த அளவுக்கு இல்ல, ப்ராமினென்ட்டா கொஞ்சமா தான் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சூதாட்டத்துக்கு எகெயின்ஸ்டா சில விஷயங்கள் கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அது நல்ல விஷயம்தான். பட் சூதாட்டம் இப்ப நம்ம இப்ப தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா லாட்டரி டிக்கெட் விற்க கூடாதுன்னு ஏற்கனவே அந்த ரூல் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சூதாட்டம் வந்து கூடாதுங்கிறது ஒரு தெளிவான அது ஓப்பன் சீக்ரெட் மாதிரி தான். பட் ஸ்டில் அது நடந்துட்டு தான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்குங்கிறது நமக்கு சந்தோஷம். ஸோ அந்த சத்தியம்ங்கிறது அது சம்பந்தப்பட்டதுதான். ஸோ அதை தவிர மீதி எல்லா கால்களுமே உடஞ்சுதான் இருக்கு. இப்ப தர்மம் வந்து காளை ரூபத்துல இருக்கிறது 3 கால்கள் இல்லாம ஒத்த கால்ல தான் நின்னுட்டு இருக்கு. ஸோ அந்த தர்மம் வந்து தர்மா வந்து அந்த பூமி கிட்ட கேக்குறாங்க, பசு உடல்ல இருக்க அந்த பூமி கிட்ட கேக்குறாங்க, ஸோ நீ எதுக்காக வருத்தப்படுற, இதுக்காக எல்லாம் வருத்தப்படுற, இல்ல எனக்காக வருத்தப்படுறியா, நான் 3 கால் இல்லாம இருக்கனேன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் இல்லைன்னா இந்த மாமிசம் சாப்பிடுறாங்கல்ல அவங்க வந்து உன்னை ஏதாவது பண்ணிருவாங்களோ, ஏன்னா பசுவதை, இப்ப உஷா மாதாஜி சொன்ன மாதிரி பசுவதைய பண்றதே எதுக்கு பண்றாங்கன்னா சாப்பிடுறதுக்காக. அந்த மாதிரி ஏதாவது உன்னை பண்ணி சாப்பிட்டுருவாங்கன்னு பயந்துக்கிறியோ, அல்லது தேவி தேவர்கள் வந்து அவங்களோட யாக, இப்ப நம்ம யாகம் பண்றோம்னா தேவி தேவர்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் போகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பகவானுக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. சோ நம்ம அவங்களுக்கு ஏதாவது போகாம விட்டுருமோ அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல ஜீவராசிகள் வந்து பசி, பட்டினி, வறட்சி, பஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது கவலைகள் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல ரொம்ப ஏழ்மையான இல்ல ரொம்ப கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள் அவங்கள பத்தி நினைக்கிறியா, இந்த எப்படி மோசமான ஆம்பளையம் மூலியமா கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நினைச்சு அதை பத்தி கவலைப்படுறியா, இல்ல பிராமணர்கள் வந்து தவறா சாஸ்திரத்தை வந்து பாவ செயல்கள் ஈடுபடுத்துறதுக்காக சாஸ்திரத்துல தவறா உபயோகப்படுத்திடுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டுட்டு வர. அப்படி அப்போ மதர் எர்த் வந்து ஆக்சுவலா எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்ம மதர் எர்த் எதுக்கு வந்தாங்கன்னு இல்லை, எப்பவுமே அவங்க இருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம மக்கள் இல்ல, மக்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது கொடுக்கறது தான் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த தர்மா இப்படி எல்லாம் கேட்கும் போது சோ அந்த அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது சொல்றாங்க. இப்போ நீயும் தான் பகவான் கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் நீயும் நல்லாதான் இருந்த,
எல்லாமே ஏன்னா அவரு வந்து எல்லா நற்குணங்களுக்கும் ஒரு இதா இருந்தாரு, சோர்ஸா இருந்தாரு. சோ நீ வந்து 4 கால்ல இருந்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பிரபஞ்சமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவரோட உன்னதமான லீலைகள் எல்லாம் பூமியில முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. அவர் இல்லாதனால களி வந்து ஆக்கிரமிச்சுட்டு வருது. அதனாலதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலியா இருந்தேன். ஏன்னா பகவான் கிருஷ்ணரோட பாதங்கள் படும்போது நம்ம பூமாதேவி மேலதானே படுது. சோ அப்ப வந்து நான் ரொம்ப அதிர்ஷ்டமா ஃபீல் பண்ணேன். பட் இப்ப பகவான் கிளம்பிட்டாரு. அதனால எனக்கு அந்த இப்போ எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. சோ மதர், அதாவது பூமாதேவிய வந்து பிருத்வி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ தர்மா வந்து நமக்கு தெரியும், தர்மத்தோட டிடி, ப்ரிசைடிங் டிடி வந்து தர்மராஜ் அப்படின்னு தெரியும். சோ இந்த இடத்துல வந்து தர்மா வந்து காளையா வந்திருக்குதுன்னு நம்ம தெரியுது. சோ இவங்க 2 பேரும் ஒரு சரஸ்வதி நதிக்கரையில இப்படி பேசிட்டு இருக்கிறத வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சூத்ரா வரான். அவன் என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்கான் அப்படின்னா, ராஜா போல ஒரு உடை அணிஞ்சிட்டு அந்த பசுவையும் அந்த காளையையும் புடிச்சு அடிக்கிறான். அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா, ஒருத்தங்களுக்கு யாருமே கதி இல்லைன்னா அவங்களை எப்படி துன்பப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி இவன் துன்பப்படுத்துறான். அப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப பயந்து நடுங்கி, அந்த தர்மா, அந்த காளை வந்து அந்த பயத்துல வந்து யூரின் கூட பாஸ் ஆகுதாம். அப்ப அந்த அந்த மதர் கவ்வும் ரொம்ப வீக் ஆகுது. அவங்களுக்கு நடுக்கம் வருது, கண்ணுல தண்ணி வருது. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த புல்லு கிடைச்சா எப்படி இருக்கும் பசியில, அந்த மாதிரி அவங்க ஏங்கிட்டு இருக்காங்களாம். அந்த இடத்துல பரீட்சித் மகாராஜ் வந்துட்டாரு. உடனே அவரு ரொம்ப கோவப்பட்டு, ஏன்னா ஒரு நல்ல அரசனுக்கு, தர்மத்தை பாதுகாக்கிற அரசன், ஒரு பக்தனுக்கு ஒரு இடத்துல அதர்மம் நடக்குது, அநீதி நடக்குதுன்னா தாங்கிக்க முடியாது. முக்கியமா பசுக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு கோவிந்தா. நமோ பிராமண ஹிதாயச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். நம்ம டெய்லிக்கும் மந்திரம் சொல்றப்ப அதையும் சேர்த்து சொல்லுவோம். அப்ப அந்த பிராமணாஸ்க்கும் சரி, கோனா பசுக்கள், பசுக்களுக்கும் சரி பகவானுக்கு எப்பவுமே ஒரு தனி விருப்பம் இருக்கு அவங்க மேல. இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவமரியாதை நம்மனால நடக்குது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது, இல்ல நம்ம பசுவை வந்து நம்ம துன்புறுத்துறோம் இல்ல கொல்றோம் அப்படின்னா கிருஷ்ணா சும்மா இருக்க மாட்டாரு இல்லையா? சோ அப்ப அதை பாக்குற கிருஷ்ணரை விட பக்தர்கள் இன்னுமே கொந்தளிச்சு போயிருவாங்க. கிருஷ்ணர் கூட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மன்னிச்சிருவாரு. ஆனா பக்தர்கள் வந்து மன்னிக்க மாட்டாங்க கிருஷ்ணருக்கு ஒண்ணுன்னா. அதேதான் வைஸ் வர்சா. கிருஷ்ணருக்கு ஏதாவதுன்னா கூட கிருஷ்ணர் மன்னிச்சிருவாரு. ஆனா பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டாரு. சோ இந்த இடத்துல மகாராஜ் பரீட்சித் ஒரு சிறந்த பக்தரா இருக்கிறதுனால, அவருக்கு தெய்வீக குணங்கள் இருக்கிறதுனால உடனே கண்டிக்க போறாரு. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன்களை, ஒரு உதவி இல்லாம இருக்கிற ஜீவன்களை இப்படி துன்புறுத்தி கொல்ல பாக்குறியே, நீ யாரு? அதாவது கிருஷ்ணர் இல்ல, அர்ஜுனா இல்ல அப்படிங்கிற தைரியத்துல இந்த மாதிரி பண்றியா? உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சூத்ராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்போ காளைக்கிட்டே கேக்குறாரு, நீ யாரு? வெறும் சாதாரண காளையா? இல்ல யாரு நீ? உனக்கு 3 கால் இல்ல, ஒரே ஒரு கால்ல இருக்க, இல்ல நீ ஒரு ஏதாவது ஒரு தேவர்கள்ல ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் இந்த குரு வம்சத்துல, இந்த என்னோட ராஜ்யத்துல, அரசாங்கத்துல நான் உன்னை இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறமா கண்ணுல வேற தண்ணியா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் நீ நீ கவலைப்படாத, நான் ராஜாவா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆள்னாலையும் உங்களுக்கு துன்பம் வராது, இந்த சூத்ரானால உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. அப்புறம் பரீட்சித் மகாராஜ் அந்த காளை கிட்ட கேக்குறாரு, யார் உன்னோட 3 காலை வெட்டினது? யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. சோ தர்மா சொல்றாரு, காளை ரூபத்துல இருக்கிற தர்மா சொல்றாரு,
கண்டிப்பா பாண்டவர்களோட வம்சத்துல வர்ற ராஜாவா இருக்கிற நீ இந்த மாதிரி கருணையோட பேசுறது பொருத்தமாதான் இருக்கு. நீ வந்து அதாவது என்னால சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா இதுல ஒண்ணு கத்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த நல்லவங்க வந்து மாட்டி கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஆமா இவங்கதான் பண்ணாங்கன்னு மாட்டி கொடுக்க மாட்டாங்களாம். சோ இந்த இடத்துல தர்மரோட ஒரு நல்ல குணம் நமக்கு தெரிய வருது. அவர் வந்து சொல்லல யாருன்னு. சோ இது உனக்கும் தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விட்டுறாரு. ஏன்னா பகவானோட சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு புல்லு கூட பகவானோட அனுமதி இல்லாம நடக்காது. அப்ப எது இங்க நடந்தாலும் அது அவரோட சாங்ஷன்ல நடக்குது அப்படிங்கறத மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ தர்மா வந்து களிய பத்தி எதுவும் சொல்லல. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் களிதான் அப்படிங்கறத சொல்லல. அதே மாதிரி டைரக்டா பகவான்னு சொல்லல. ஏன்னா எல்லாத்துக்குமே பகவானோட அனுமதி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தானே. பட் நம்ம யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒரு கட்டுண்ட ஆத்மாவோட துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் அதுக்கு பகவான் வந்து டைரக்டா ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவர் தான் பொறுப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர் அனுமதி தர்றாரு அப்படிங்கிறதுனால அவர் தான் பொறுப்புன்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம தான் நம்மளோட இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் இல்லையா. அப்ப சோ இதெல்லாம் சொல்றாரு. அப்ப வந்து அவர் எவ்வளவு அளவுக்கு மெச்சூர்டா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி நிலையில இருக்காரு பாருங்களேன். யாரையுமே சொல்லாம ஒரு நேச்சுரலா இது அக்கறாகிற ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்றாரு. நீயே ஜட்ஜ் பண்ணிக்கோ அரசரே. ஏன்னா உனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு. உனக்கு தெரியும் யாரு நல்லவங்க கெட்டவங்க, எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். அதனால நீயே முடிவு பண்ணிக்கோ. மகாராஜ் பரீட்சித் சந்தோஷம். சோ நீ வந்து ஒரு தர்மத்தை வந்து நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இல்லையா. ஏன்னா இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் பண்ணுவோம். தர்மம் தெரியாம இருக்கும்போதுதான் நம்ம வந்து அஞ்ஞானியத்துல இருக்கோம். அப்ப அதர்மங்கள்ல ஈடுபடுறோம் இல்லையா. சோ இதெல்லாம் அவருக்கு புரியுது. இது சாதாரண ஒரு காலை கிடையாது அப்படிங்கிறது புரியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சத்தியம் சௌச்சம் 4 தர்மங்கள் இருக்கு இல்லைங்களா. அது 4 தூண்களா இல்ல 4 கால்களா நிக்குது ஒவ்வொரு யுகத்திலயும். சத்தியுகத்துல 4மே நல்லா இருந்துச்சு. ஆனா என்னாச்சுன்னா அடுத்தடுத்த யுகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்ப நம்மளுக்கு கர்வம் வர்றது, காமம் இல்ல போதை இல்ல மயக்கம், இதெல்லாமே ஒவ்வொரு இத குறைக்க ஆரம்பிக்குது. நம்ம தர்ம வழியில போறத குறைக்க ஆரம்பிக்குது. களி வந்து என்னன்னா எப்பவுமே சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு யுகமா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்போ களி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு அந்த ஒரு பில்லர் மட்டும் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அந்த அதையும் அது டெஸ்ட்ராய் பண்ணிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பக்தன் இல்லையா, கிருஷ்ண பக்தன் அவன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து வயிற்றுல இருக்கும் போதே, உத்தரையோட வயிற்றுல பரீட்சித் மகாராஜ் இருக்கும் போதே கிருஷ்ணர் வந்து பரீட்சித்தை காப்பாத்தினாரு இல்லையா. ஆனா சாகுறப்ப கிருஷ்ணர் வர கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ராகே கிருஷ்ணா மாரேக்கே மாரே கிருஷ்ணா ராகேக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணர் ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா யாராலையும் காப்பாற்ற முடியாது, காப்பாத்தணும்னு நினைச்சா யாராலையும் கொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி மகாராஜ் பரீட்சத்தை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. உடனே அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எவ்வளோண்டு இருக்கும், போய் காப்பாத்தினாரு. பிரம்மாஸ்திரத்துல இருந்தே காப்பாத்தினாரு. அந்த போன குழந்தைய உயிர் திருப்பி வர வச்சாரு இல்லையா. ஆனா 7 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருங்கி அப்படிங்கிற அந்த சமிக்க ரிஷியோட பிராமண பையன் சாபம் விடும்போது, ஒரு பாம்பு பறவையால நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விடும்போது இவரு போய் தடுக்கல, எதுவுமே பண்ணல இல்லையா. அவருக்கு அறிவுரை சொல்லல, நீ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் எது எப்ப நடக்கணும், யாருக்கு எது நடக்கணும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் வரணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உத்தமமான டிவோட்டி மூலியமா வந்தாதான் அது சிறப்பா இருக்கும். அதனோட சிறப்பு இன்னும் தலை தூக்கும் இல்லையா. அதனால கிருஷ்ணர் வந்து அது ஏன்னா உடல்ங்கிறது தற்காலிகம் தான். பரீட்சித் மகாராஜ் 7 நாள்ல பாம்பு கடிச்சு இறந்தாலும் அந்த உடல் போக போற உடல் தான். அது இறக்காட்டியும் அந்த உடல் கொஞ்ச காலம் கழிச்சு அது போக போகுதான். ஆத்மா எப்பவுமே நிரந்தரமானதுன்னு தெரியும். அதனால
கிருஷ்ணர் சொன்னதே கிருஷ்ணர் தான். சோ அவருக்கு இது தெரியாதா என்ன? அதனால அந்த உடல் போகிறது இருக்கிறத பத்தி அவர் கவலைப்படுறது. நான் சோச்சதி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில நான் சோச்சத்தின்னா இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதை தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு பகவத்கீதையிலயும் சொல்லுவாரு இல்லையா? சோ இப்போ கிருஷ்ணர் வந்து காப்பாத்தாட்டியும் அந்த பகவதம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னுமே பரீட்சித் மகாராஜ் பேசப்படுறாரு பாருங்க. 5000 வருஷத்துக்கு மேலேயே ஆயாச்சு. நம்ம இன்னுமே பரீட்சித் மகாராஜோட மூலியமா நமக்கு கிடைச்ச ஸ்ரீமத் பாகவத்தை இன்னும் நம்ம நினைக்கிறோம், வழிபடுறோம், கேக்குறோம். இதுலதான் ஃபுல்லா பக்தி, பகவான், பக்தர்கள் அப்படிங்கிற 3 விஷயத்த சுத்தி சுத்தி வருது இல்லையா? சோ இப்ப சூத்ராவான அந்த ஒரு அரசன் வேஷத்துல இருக்கிற சூத்ரா யாரு அப்படிங்கறத இவரு மகாராஜ் பரீட்சித் வந்து திட்டி கேட்கும் போது, அப்ப அதாவது வாள் எடுக்கிறாரு கொல்றதுக்கு. அப்ப வந்து களி பயந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட சரணடைகிறேன், என்னை விட்டுருங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல நீ யாருன்னு களின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ பரீட்சித் மகாராஜுக்கு. நீ என்னோட நாட்டுல இருக்க வேண்டாம், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கக்கூடாது அப்படின்னோடையும் களி வந்து ஆல்ரெடி களி வர்ற டைம்ங்கிறதுங்கிட்டதான் களி புருஷன் வந்தாச்சு. இப்போ போகணும்னா எங்க போக முடியும்? என்னோட ஆட்சியில எல்லாருமே சந்தோஷமா சௌகரியமா நல்ல விதமா இருப்பாங்க. நீ வந்தா அது பிரச்சனையா மாறிடும். அதனால நீ கிளம்பு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். களி வந்து பரீட்சித் மகாராஜ வந்து ஒரு யமராஜ பாக்குற மாதிரி பார்த்து பயந்துக்கிறான். அப்போ அவன் கேக்குறான், நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தி, நான் உன்னோட எதிரிதான், ஆனா உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன், அதனால நீ எனக்கு கண்டிப்பா உனக்கு கீழே பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ ஒருத்தங்க கேட்கலாம், பரீட்சித் மகாராஜ் ஏன் பண்ணணும், கொண்டிருக்க வேண்டியதுதானே, அப்படி களிய கொண்டிருந்தா நம்ம எல்லாம் இப்படி கலியுகத்துல சிரமப்பட வேண்டியது இல்லையே. பரீட்சித் மகாராஜ் மாதிரியே சில பக்தி உள்ள அரசர்கள் வந்து நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமா நம்மளும் பக்தி பாதையில போய் நம்மளும் பகவான் திருநாட்டை அடைஞ்சிருப்போமே. ஏன் பரீட்சித் மகாராஜ் இப்படி பண்ணாரு அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். எப்ப வந்து ஒருத்தங்க அது எதிரியா இருந்தாலுமே நம்மள நம்பி சரணடைகிறாங்களோ உடனே அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள காக்கணும். அதுதான் சத்திரியன்னாலே அதுதான் வேலை இல்லையா? காக்கிறது தான் சத்திரியனோட வேலை. அது எளிமையா இருந்தாலும் அவங்க சரணடைஞ்சதுனால அது காத்தாகணுங்கிற இந்த ஒரு தர்மத்திலையும் இருக்காங்க, சத்திரிய தர்மத்துல. இப்ப களி கேட்டதுனால என்ன பண்ற, அப்படி சரி இருந்துக்கோ, ஆனா எல்லா இடத்துலயும் நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல மட்டும் இருக்கலாம்னு அப்பதான் இந்த 4 இடங்கள்ல சொல்றாரு. எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் போதை பொருட்கள் மது பொருட்கள்ல ஈடுபடுறாங்களோ அந்த இடத்துல, அப்புறம் எங்கெல்லாம் தகாத பால் உறவு நடக்குதோ, இந்த விபச்சாரம் அந்த மாதிரி எல்லாம், எங்கெல்லாம் இந்த மிருகங்கள் வதை பண்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம், இல்ல எங்கெல்லாம் அதை அனுபவிக்கிறாங்களோ, புலனின்பத்துக்காக அதை அனுபவிக்கிறாங்க, அங்கெல்லாம் நீ போய் இரு அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்படி அப்ப களி வந்து களிபுருஷனுக்கு ஒரே இது, எப்படி உன்னோட அரசாங்கத்துலதான் எல்லாம் செழுமையா இருக்கு, இந்த மாதிரி பிளேசஸே இல்லையே, நான் எங்க போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குற. அப்படி அப்போ உடனே மகாராஜ் பரீட்சித் சொல்றாரு, சரி அப்படின்னா எங்க தங்கம் இருக்குதோ அந்த இடத்துல நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா தங்கம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்னா, தங்கம்ங்கிறது ஒரு வெல்த்ன்னு வச்சுக்கலாம், தங்கம்னே கூட வச்சுக்கலாம். அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த பொய் பேசுறது, மயக்கத்துல இருக்கிறது, காமம், பொறாமை, இந்த எதிரியா பாக்குறது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒருத்தங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, இல்ல தங்கம் இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் வரும். அப்படிங்கறதுனால அங்க போய் இரு களிய அங்க போய் இருக்க சொல்லிடுறாரு. அப்புறம் தர்மாவுக்கு வந்து அந்த 3 கால் போச்சு இல்லையா, அதை திருப்பியும் வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்போ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த பூமாதேவிய நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கணும். அப்ப நம்ம தர்ம வழியில போகணும்.
எந்த ஒரு அதர்ம வழியிலயும் போகாம தர்ம வழியில போகணும். அதனாலதான் கலியுகத்துல வந்து நம்ம வந்து சங்கீர்த்தனை யாகம் பண்ணும்போது எல்லாமே அது திருப்தி அடையுது. நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் தனித்தனியா இந்த தபஸ்யா அந்த யாகம் அந்த விரதம்னு பண்ண வேண்டியதே கிடையாது. இந்த கோயில் அந்த கோயில்னு போகணுங்கிற அவசியம் கிடையாது. போறதுல தவறு கிடையாது. பட் சங்கீர்த்தனை யாகத்தை தான் முக்கியமா ரெக்கமெண்ட் பண்றதுனால முழுக்க முழுக்க அதுல நம்ம ஈடுபட்டுட்டு இருந்தாலே போதும். இல்லைன்னா நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா பயமா இருக்கும். கலிபுருஷன் இப்போ இருக்கிறது, தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறது நம்மளே பாக்குறோம், எல்லா இடங்கள்லயும் பாக்குறோம் இல்லையா? முதல்ல இருந்த அந்த 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த வேத கலாச்சாரமான வாழ்க்கை வந்து இப்ப கிடையாது. இப்ப வந்து சமம், எல்லாத்துக்கும் சரி சமம், பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்துல அது வேற மாதிரி தவறாவும் அதை உபயோகப்படுத்துறாங்க. அது எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படியும் உபயோகப்படுத்தலாம். பண்றவங்களும் இருக்காங்க, ஆனா அது தவறா உபயோகப்படுத்துறவங்களும் இருக்காங்க. அதனால நிறைய பிரச்சனைகளும் வருதுங்கிறத பாக்குறோம். ஆண்கள் பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, பெண்கள் ஆண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? எல்லா காலத்திலயும் இருந்தாலும் கலியுகத்துல அது அதிகமாவே இருக்கும். நம்ம வந்து எப்ப நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு தெரியாது இல்லையா? கலியுகம்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். பொய் பேசுறது, நம்ம பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்புறம் நம்ம ஒரு மது மாது அந்த மாதிரி மயக்கங்கள்ல இருக்கிறது, காமத்துல இல்ல பொறாமையில. காமம்ங்கிறது ஒரு ரொம்ப டீப் டிசையர்னு சொல்லலாம். காமம்ங்கிறது எதிர் பால் கிட்ட வர்ற காமம் மட்டும் காமம்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ காமம்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை, ரொம்ப அதீத ஆசை. நம்மளுக்கு இதை அடைஞ்சாகணும் இல்ல அதை அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஆசை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரஜகுணம் தமோ குணத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். சோ நம்ம சத்துவ குணத்துக்கு வரதான் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஞானத்தை நம்ம வளர்த்துக்குவோம். சத்துவ குணத்துக்கு வர்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம மேலும் நல்ல சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற ஆசை வரும். இந்த சத்துவ குணத்துக்கு வர்றதுக்கு சாஸ்திரங்களை படிக்கணும். பட் இது ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. எப்படி இதை பண்றது? இல்ல இது வந்து சாஸ்திரம் படிச்சாதான் சத்துவகுணம் வரும், சத்துவகுணம் படிச்சாதான் சாஸ்திரம் படிக்க தோணுமா அப்படின்னு நம்ம குழப்பிக்கிறத விட நம்ம சங்கீர்த்தனை யாகம் பண்ணாலே தேவையான ஞானமும் வைராகியமும் நம்மளுக்கு கிருஷ்ணர் கொடுத்துருவாரு. ஏன்னா சங்கீர்த்தனை யாகம்ங்கிறது என்னன்னா பக்தி தொண்டு தானே. ஹரிநாம கீர்த்தனம் பண்றதுதான் சங்கீர்த்தனை யாகம். நம்ம சாண்டிங் தனியா பண்ண அது ஜப்பான்னு சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பண்ணும்போது அது கீர்த்தனம் அல்லது சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம். சோ அதை நம்ம கன்டினியூ பண்ணாலே போதும். அப்புறம் கிருஷ்ணரே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு நம்மளுக்கு ஹரிகதை கேட்க வைக்கிறது, நம்மள அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படின்னு. ஆனா நம்ம ஆசைப்படணும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டாதான் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும். சும்மா நான் ஒண்ணுமே பண்ணல அது பாட்டுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஆசைப்படணும், அதுக்கு உண்டான முயற்சி செய்யணும். அப்பதான் நமக்கு அமைப்பு கிடைக்கும். இதெல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும். சோ இதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜ் எப்படி இவருனால சமிக்கி ரிஷியோட மகன்னால ஸ்ருங்கினால அவருக்கு சாபம் வருது அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை சொல்லல. யாருக்காவது அது ஷார்ட்டா சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. அந்த கதை ஞாபகம் இருக்குங்களா மாதாஜி, இல்ல சொல்லிட்டுங்களா ஒரு தடவை? பரவாயில்ல பரவாயில்லைங்க மாதாஜி. சோ பரவாயில்ல. பரீட்சித் மகாராஜ் ஒரு முறை வந்து காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கும் போது, வேட்டையாட போயிட்டு இருக்கும் போது தண்ணி தாகம் ரொம்ப அடிக்கும் அவருக்கு. அப்ப பக்கத்துல எதுவும் குளம் இல்ல கிணறு எதுவும் இருக்காது. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அவர் லாஸ் ஆயிருப்பாரு. ஆல்மோஸ்ட் எங்கேயோ கிங்டம்க்கு வெளியில வந்திருப்பாரு. அதனால பக்கத்துல எதுவும் இருக்காது. ஒரே ஒரு குடிசை மட்டும் ஒரு இடத்துல தெரியும். அதை நோக்கி போவாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சமிக்கி ரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து சமாதி நிலைக்கே போயிருப்பாரு. அதனால அவருக்கு வந்து காது கேட்கல இவர் கூப்பிடுறது. இவர் தண்ணி வேணுங்கிறதுக்காக அவர் அப்ரோச் பண்ணுவாரு, கேட்பாரு. ஆனா அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. இப்ப பகவானோட ஏற்பாட்டாலதான் இதெல்லாம் நடக்குது. நம்ம நினைச்சுக்க கூடாது எப்படி ஒரு பகவானோட பக்தர் எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துற குணமுடைய ஒரு பக்தர். ஏன்னா பகவானுக்கு இன்னொரு பேர் வந்து ஹிருஷிகேஷர். எல்லா புலன்களுக்கும்
அவரு அதிபதி, எல்லா புலன்களையும் நம்மளுக்கு வந்து அவரு வசம் பண்றதுக்கு அவர் உதவியா இருக்காரு. கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கும் உதவியா இருக்காரு. அவருதான் ரிஷிகேஷர், கிருஷ்ணர். இப்போ அவரை வழிபடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கள வழிபடுறவங்க கோஸ்வாமிகளா இருப்பாங்க இல்லையா, புலன்களுக்கு அதாவது கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க இல்லையா, புலன்களுக்கு மாஸ்டரா இருப்பாங்க. புலன்களுக்கு மாஸ்டரா இருக்கிறதுனால கோஸ்வாமி, புலன்களுக்கு அடிமையா இருந்தா கோதாஸ்னு ஏற்கனவே நம்ம இதை ஒரு தடவை பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப இந்த அளவுக்கு ஒரு நற்குணம் உள்ள பரீட்சித் மகாராஜ், ஒரு பக்தன், எப்படி கோவப்படுறாங்க? அவர் தண்ணி குடுக்கல, அவர் சமாதியில இருக்காருங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்குமா இருப்பாங்க அப்படின்னா, இது கிருஷ்ணரோட ஏற்பாடு. கிருஷ்ணரோட ஒரு அனுமதினால பகவான் பக்தர் பரீட்சித் மகாராஜ் கோவப்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு செத்த பாம்பு எடுத்து இவரோட சமிக்க ரிஷியோட கழுத்துல போட்டுறாரு. போட்டுட்டு அவரு கோவமா போறாரு. அப்போ இந்த விஷயத்த அறிஞ்ச சமிக்க ரிஷியோட மகன், பிராமண பையன், அவன் பேர் ஸ்ருங்கி, அவனுக்கு வந்து கோவம் வந்துருது. எப்படி, எவ்வளவு தைரியம், இவங்கெல்லாம் காவல் நாய்கள் மாதிரிதான சத்திரியர்கள், இவங்க எப்படி என்னோட அப்பா பிராமணாவா இருக்கிற எங்களை வந்து அவன் இது பண்ணலாம், இழிவுபடுத்தலாம், ஏன்னா பிராமணர்கள் தான் புத்திசாலிகள் அப்படிங்கிற அந்த வர்ணாசிரமத்தையே வந்து ஒரு காஸ்ட் ப்ராப்ளமா கொண்டு வருவான் ஸ்ருங்கி. அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா கலியோட வேலை செய்ய ஆரம்பிக்குது பாத்தீங்களா. இப்ப சொல்லிட்டு சாபமும் விட்டுருவான். இப்படி எங்களை அவமானப்படுத்தின அரசன் வந்து 7 நாள்ல தக்ஷகா அப்படிங்கிற பாம்பு பறவை கடிச்சு இறப்பான் அப்படின்னு சொல்லி சாபமும் விட்டுறான். அந்த நியூஸ் வந்து இவரு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவர் ஃபீல் பண்றாரு, அட நம்ம தண்ணி தாகம், அந்த கோவத்துல அப்படி நடந்துகிட்டோமே, தவறாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்ப அவர் கோவப்படல, இதையும் பகவானோட அனுகிரகமா ஏத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லு கூட நகராது பகவானோட அனுமதி இல்லாம. அப்ப இப்படி ஒரு சாபம் வந்திருக்குன்னா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறேன், இனிமேல் ராஜ்யத்தை நான் பார்க்கல, இன்னும் 7 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜனமேஜயன் தன்னோட மகன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. அப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு போய் உட்கார்ந்துடுறாரு. எதுவுமே இல்லாம வெறும் ஒத்த துணியோட போய் நதிக்கரையில உட்கார்ந்துட்டு, இப்ப என்ன அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. பெரியவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹரிகதை தான் கேட்கணும், என்ன பண்றது, கடைசி காலத்துல அந்த ஹரிகதையை எப்பவுமே கேட்கணும். அவர் எப்பவுமே அதை பண்ணியிருக்காரு, கடைசி காலத்துலயே அதை தான் பண்ணும், இன்னும் தீவிரமா பண்ணும். 24 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா 24 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. 7 நாள் அப்படியே உட்கார்ந்து ஒண்ணுமே பண்ணாம, கேக்குறதுக்கு அத்தனை பேர் வர்றாங்க, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி உட்கார்ந்து கேக்குறாங்க. சோ அப்ப அந்த 7 நாள் முடிஞ்சோடனே கரெக்டா அந்த தக்ஷகா பறவை வந்து அதே மாதிரி கொன்றது. அவரு எரிஞ்சு பகவான் கிட்டயே போயிடுறாரு. அந்த 7 நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவத்துல வர்றது. 7 நாள் என்ன நடக்குதுன்னு இல்ல, என்னென்ன கதைகள் கேட்கறாங்கன்னு இவரு மட்டும் இல்ல, இவரு சுக்கதேவ கோஸ்வாமி கிட்ட கேக்குறாருன்னாலும் அப்ப அவரு சொல்ற கதையில சில பேர் கான்வர்சேஷன்ஸ் வரும். ஹிரண்யகாஷிபு வந்து கயாது கிட்ட இத சொன்னான், இல்ல ஹிரண்யகாஷிபு வந்து ஹிரண்யாக்ஷாவோட மனைவிக்கும், ஹிரண்யாக்ஷாவோட அம்மா தீதிக்கும் இந்த பிலாசபிய தத்துவத்தை சொன்னா, ஆத்ம தத்துவத்தை சொன்னா அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன்ஸும் இடையில, அது மாதிரி ஒருத்தங்களுக்கு மட்டும் நடக்கிற கான்வர்சேஷன் இல்ல. பரீட்சித்துக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கும், நாரத முனிக்கு வியாசதேவருக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜ் பீஷ்மாக்கு நடந்தது. அதே மாதிரிதான் யுதிஷ்ட மகாராஜுக்கும் அர்ஜுனாக்கும் நடந்தது. அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் நிறைய வரும். இத்தனை விஷயங்களும் நம்ம 12 கேண்டோலையும் பார்க்க போறோம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். கேண்டோ 1 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது ஸ்கந்தம், முதல் ஸ்கந்தம். நம்ம அடுத்தது பார்த்தோம்னா 2வது ஸ்கந்தத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது விட்டுருந்தோம்னா. பட் மோஸ்ட்லி நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ கவர் ஆயிருச்சு. ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? நோ ப்ராப்ளம் மாதாஜி, ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்க கேட்டுக்கலாம்.